வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இன்னைக்கு படிச்சு பயங்கர சுவாரஸ்யமாகி போச்சு. இந்த சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமான பக்தியை உண்டாக்கிரும் அந்த ஸ்டோரி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, லிபியாவில இருந்து ஹஜ் யாத்திரைக்கு அல் அமீர் மஹ்தி அப்படின்னு ஒரு இளைஞன் போயிருக்காரு. அந்த நாடு லிபியா நாடு அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, மானியத்து கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவங்க ஹஜ் மெக்கா மெதினா போறதா ஹஜ் யாத்திரை, புனித பயணம் போறாங்க. அவர் இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர். அவர் லிபியாவிலிருந்து கிளம்பி போறார். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. அவருடைய பாஸ்போர்ட்டை ஏர்போர்ட்ல செக் பண்றாங்க. பாஸ்போர்ட்ல செக் பண்ணும்போது அவருடைய பேர் அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது, சந்தேகத்தை உண்டாக்குது. அல் மஹ்தி அப்படின்ற பேர் ஏதோ பயங்கரவாத குழுக்களினுடைய பேர் போல இவங்களுக்கு பயந்துட்டாங்க போல இருக்கு. உடனே திரும்ப திரும்ப செக் பண்ணி அவருடைய உடைமைகளை திரும்ப திரும்ப செக் பண்ணி அவரை செக் பண்ணி உட்கார வச்சுட்டே இருக்காங்க. டைம் ஆகி போச்சு, ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. இவரே ஹஜ் பயணத்துக்கு போறாரு. கெஞ்சுறாரு, சார் என்னை விட்டிங்கன்னா அந்த போயிடுச்சுன்னா என்னால் போக முடியாது, நான் எப்படியாவது போகணும் ஹஜ் யாத்திரை, ப்ளீஸுங்க ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாரு. அதெல்லாம் பாதுகாப்பு அதிகாரிகள் விடவே இல்லை. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. போன ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் ரிட்டர்னு. என்னன்னு கேட்டால் ஃப்ளைட்டு பழுதா போச்சு. அதில் ஏதோ கோளாறு, இயந்திர கோளாறு வந்துருச்சு. உடனே அதை சரி பண்ணுறாங்க. அப்போ இவர் ஓடி போய் பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட, ஐயா நான் போகிறேங்க, நான் போக வேண்டிய ஃப்ளைட்டு தான் பழுதாகி போச்சுன்னு கீழே வந்துருச்சுல்ல, நான் இதுலையாவது போகிறேங்க அப்படின்னு. அதெல்லாம் நோ போகக்கூடாது, நீ உட்காரு, நாங்கள் நிறைய வேலை இருக்குது, நீ உட்காரு, நீ போகக்கூடாது அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட போச்சு இவருக்கு. ஐயோ நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சே, அதுவும் கைவிட்டு போச்சே அப்படின்னு பையை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு போகலை. ஏர்போர்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஐயோ நான் போக முடியாமல் போச்சே, ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வண்டியில் ஏற்றி விடுங்கன்னு அந்த விமான நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப கெஞ்சுறாரு, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் திரும்ப அந்த ஃப்ளைட் வந்துருச்சு. என்னடான்னு கேட்டால் இயந்திர கோளாறு. இவர் ஏறி போக வேண்டிய ஃப்ளைட்டை இவரை விட்டுட்டு முதல் முறை போகுது, இயந்திர கோளாறு. ரெண்டாவது முறை போகுது, இயந்திர கோளாறு திரும்ப வந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் பயமாயிருச்சு. இது யதார்த்தமாக நடந்ததுதான். நாம தான் கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம். அதனால இது யதார்த்தமாக நடந்திருக்கு, இயந்திர கோளாறு நடந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல கடவுள் மேலே. உடனே அங்கே இருக்கிற அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட் இருக்கார்ல, அவர் இல்லாமல் என்னால் ஃப்ளைட்டை எடுக்க முடியாது. இது ஏதோ ஒரு நான் தான் சொல்லுவோம்ல, ஏதாவது ஒன்று தன் மண்டை கதவுல தட்டிச்சுன்னு வச்சுங்க, ஐயோ சாமி குத்தமாகி போச்சு, தடுக்குது, தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வா, போகும்போது இப்படி தட்டுது காலு, தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வா, இப்படி பல சடங்கு சாத்திரம்லாம் வச்சிருக்கோம். அது மாதிரி அவர் என்ன நினைச்சுட்டாரு, அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவர், இந்த பையன் வர முடியாம போச்சு, ஆனா 2 தடவை இயந்திர கோளாறாகி நம்ம திரும்ப திரும்ப வர்றோம்னா இந்த பையனை ஏத்தாம இந்த ஃப்ளைட்டு கிளம்பாது போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட் என்ன பண்ணிட்டாரு, அந்த பையனை கட்டாயம் ஏத்துங்கன்ட்டார். உடனே அவருக்கு பயங்கர குஷியா போச்சு. அல்லா அப்படின்னு சாமியை கும்பிட்டுவிட்டு வெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் மேலே ஏறினா அங்க இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமா கைதட்டி இவரை கூப்பிடுறாங்க, பயங்கரமா கைதட்டி இவரை கொண்டாடுறாங்க. நீங்க வாங்க, நீங்க வராம தாங்க ஃப்ளைட் கோளாறு ஆகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. உடனே வாங்கன்னு சொல்லி மேலே ஏற்றி பயங்கரமா கைதட்டி எல்லாரும் அவரை சந்தோஷப்படுத்தி அவரோட இருக்கையில் உட்கார வச்சு ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. ஃப்ளைட்ல பிரச்சனை இல்லை. போய் இறங்கின பிறகு ஜித்தா கிங் அப்துல் அஜீஸ் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டார். இறங்கினா இந்த லிபியாவினுடைய ஹஜ் யாத்திரைக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர் நேரடியா ஓடியாரு. அதே மாதிரி அந்த லிபியா தூதரகத்துல அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க நேரடியா வராங்க. எல்லாரும் நேரடியா ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. இன்னுங்க இப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சோம்ல, இன்னும் இவர் ஏறாம ஃப்ளைட்டு 2 தடவை கேன்சல் ஆகி 2 தடவை போய் பிரச்சனைக்குள்ளாயிருச்சோம்ல, இவர் வந்துட்டாரம்ல, ஓடி போய் அவங்க போய் இவரை கட்டி பிடிச்சி வாங்க 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 வாங்கன்னு வரவேற்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவரை செக்கப் பண்ணி லேட்டாக்கி இவரை போக விடாம ஒரு கூட்டம் ஆக்குச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, 2 தடவை ஃப்ளைட்டு ஃபெயிலியர் ஆகி அங்கே இயந்திர கோளாறாகி உடனே இவர் போயிட்டார். ஆக்சுவலா இயந்திர கோளாறானது இயல்பாவே ஆயிருக்கலாம். சீதோசன நிலை இந்த உலகம் பூரா வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு நாளும் ஒரு இடத்துல களத்துல இறங்க வேண்டிய ஃபிளைட்ஸ் வேற ஒரு இடத்துல, வேற ஒரு மாநிலத்துல, வேற ஒரு நாட்டுல இறக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ அப்படியான ஏதோ ஒரு கோளாறு தான் அது. ஆனா அங்க உட்கார்ந்திருந்த எளிய மனிதனுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி நான் எப்படியாவது போயிடுவேன்னு, அது இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. அல்லா என்னை எப்படியாவது கூட்டிட்டு போவார்னு நம்பியிருக்காரு. கூட்டிட்டு போற மாதிரி இயற்கையும் ஒரு சூழலை செஞ்சு விட்டுருச்சு. இது பெரிய பரபரப்பாயிடுச்சு உலகம் முழுவதும். இப்ப என்ன பேசப்பட்டு இருக்குன்னா, அல்லாவே இவனை கூப்பிட்டு வந்துட்டாருங்க, அல்லாவே கூப்பிட்டு வந்துட்டாரு. இவரை ஏத்தாம ஃப்ளைட்டே கிளம்பல, இவர் ஏத்தாம ஃப்ளைட்டு கோளாறு ஆயிடுச்சு, இவர் ஏறின பிறகுதான் ஃப்ளைட்ல எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு
கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் உலகம் முழுவதும் இந்த நிகழ்வை பாராட்டியிருக்காங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை. بركاتك بركاتك يا شيخ عامر، بركاتك 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 يا خال، ادعي لنا معاه ماشي يا محمد، ادعي لنا ادعي لنا دعواتك يا شيخ. எது எப்படியோங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் சூழல்ல நடக்கிறது. 2 தடவை ரிப்பேர் ஆயிருக்கும், 3ஆவது தடவை சரியாயிருக்கும். அப்படித்தான் நான் பார்க்கறது. ஆனா நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனுக்கு இது பெரிய விஷயமா படும். நிறைய மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. நம்மளால போக முடியாதே அப்படின்னு ஏங்கி போய் உட்கார்ந்திருந்த ஒரு ஏழையினுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குல்ல, சந்தோஷம்.